நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸின்னு நினைக்கலாம். பட் இங்கே ஒரு ட்விஸ்ட். ஓவர்ஃப்ளோ வந்தால், ஆமாம், நான் ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். அந்த இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. ரிவர்ஸ் த நம்பர், ஆனால் ஒரு கண்டிஷன், ஓவர்ஃப்ளோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லீகோடோட 7th ப்ராப்ளம், அதாவது ரிவர்ஸ் இன்டீஜர், இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ப்ராப்பர் லாஜிக்கோட, எஜ் கேசஸோட சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ரிவர்ஸ் இன்டீஜர் இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸுன்ற ஒரு 32 பிட் இன்டீஜரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணி அவுட்புட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இந்த இது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் என்னென்னா 32 பிட் இன்டீஜர் ரேஞ்ச் உள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி அதை எக்ஸீட் ஆச்சுன்னா அந்த ரேஞ்சை விட்டு நம்ம 0வாக ரிட்டர்ன் பண்ணணும். நம்பரை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, 3 ஸ்டெப் முடிஞ்சிடும். பட் ஓவர்ஃப்ளோவை செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நம்ம இன்னும் டீட்டெயிலாக எப்படி இந்த ஓவர்ஃப்ளோவை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட் ரிவர்ஸ் நம்பருக்கு ப்ரோக்ராம் எதுவும், ரிவர்ஸ் நம்பர் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரிவர்ஸ் நம்பர் தெரியலனாலும் பரவாயில்ல, இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேல்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை இனிஷியல் வேல்யூவாக 0ன்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்ன்ற வேரியபிள் எதுக்குன்னா ரிவர்ஸ் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒயில் லூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஒயில் லூப் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த நம்மளோட இனிஷியல் நம்பர், அதாவது இன்புட் வந்து 0 ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒயில் லூப் ரன் ஆகும். அதனால் நான் ஒயில் லூப்பில் அந்த கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். ஒயில் லூப்பில் டிஜிட்ன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிஜிட்ன்ற வேரியபிள் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா நம்ம இன்புட் இன்டீஜரோட லாஸ்ட் டிஜிட் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஜிட் வேரியபிளை நம்ம இது டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எப்படி பண்ணுவோன்னா இன்புட் இன்டீஜர் mod 10. ஸோ இந்த mod 10ன்ற போது நம்மளுக்கு ஃபைனல் டிஜிட், அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்து நம்மளால் டிஜிட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வேலை நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ இன்ட்டு 10, அதாவது கரண்ட் வேல்யூவும் கரண்ட்டாக 0 இருக்கும், இன்ட்டு 10 பண்ணால் 0 தான், ப்ளஸ் டிஜிட். அப்போ 3, 1 to 3 இருக்குன்னா 3 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த ஐட்ரேஷன் லூப் வந்து ரன் ஆகும். அப்போது 1, 2 இருக்கும், 2 வந்து டிஜிட்டில் ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டெப் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 3 into 10 30 ஆகும், ப்ளஸ் டிஜிட். அப்போ 2, 3, 2 அப்படின்வோம். அதேமாரி 1. ஸோ இப்படி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து அந்த இன்டீஜரோட இதை கம்மி பண்ணிகிட்டே வரணும் சைஸை. அதாவது 1, 2, 3 இருக்குன்னா 3யை ஸ்டோர் பண்ண உடனே 3யை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம x=x/10ன்றதை வந்து இன்பிட்வீன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரிவர்ஸ் நம்பர். இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டெஸ்ட் கேஸ் வந்து இதுவாகிடும். ஆனால் சப்மிட் பண்ணும்போது எனக்கு வந்து ராங் ஆன்சர் வரும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஓவர்ஃப்ளோ செக் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம அந்த ஓவர்ஃப்ளோ வச்சு ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போது நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ செக் பண்ணோம், அதுக்கான லைன்ஸ் இது தான். நம்ம செக் பண்ணுறது வந்து வேலோட வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுறோம். ஏன் அதுக்கு முன்னாடி செக் பண்ணுறோன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை வந்து நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ நம்ம 2 விஷயத்தை செக் பண்ணோம். ஒன்று அப்பர் பவுண்ட் செக்கு, லோவர் பவுண்ட் செக்கு. அப்பர் பவுண்டுனா ஒன்றும் கிடையாது, அதோட ஹையஸ்ட் லிமிட். லோவர் பவுண்ட்னா அதோட லோவஸ்ட் லிமிட். இதை செக் பண்ணுறதுக்காக 2 கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ டிவைட் பை 10ன்னு கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் கிடையாது. இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ வந்து 32 பிட் இன்டீஜரோட மேக்ஸிமம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இன்பில்டாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. ஏன் டிவைடட் பை 10 பண்ணுறோன்னா
நம்ம வேல்யூவை அப்டேட் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்ட பிறகு வேல்யூவை அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த இது வந்து ஒரு டிஜிட் கம்மியாக இருக்கணும். அதனால தான் டிவைடட் பை 10 போடுறோம். ஸோ இது இப்போது நம்மளுக்கு இதை இன்டிஜர் மேக்ஸ் வேல்யூ விட்டு அதிகமாக இருந்ததுன்னா இந்த கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அப்போ தான் இன்னொரு கண்டிஷன் போடுறோம் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. வேல்யூ ஈக்குவல் டு இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ டிவைடட் பை 10. இது கூட இன்னொன்று போடுறோம், டிஜிட் வந்து கிரேட்டர் தென் 7 இருக்கும்ன்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூவோட 32 பிட் இன்டீஜர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2147483647. ஸோ 7ன்ட்டு முடியுது. ஸோ நம்மளுக்கு லிமிட் வந்து 7 வரைக்கும் தான். ஓகேவா? 7க்கு மேலே போச்சுன்னா லிமிட்டே எக்ஸிட் ஆகுது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் அந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஏதாச்சும் ரெண்டுத்தில் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே நம்மளுக்கு ரிட்டன் 0 வந்துடும். ஏன்னா லிமிட்டை எக்ஸிட் ஆகிடுச்சு. இதேமாரி தான் நம்மளுக்கு லோவர் பவுண்டுக்கும் எழுதும். அந்த இடத்துல மின் வேல்யூக்கு பதில் மேக்ஸ் வேல்யூக்கு பதில் மின் வேல்யூன்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ரிமைண்டர் அது பார்த்திங்கன்னா -8. ஏன்னா மினிமம் வேல்யூ, அதாவது 32 பிட் இன்டீஜரோட மினிமம் வேல்யூ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 8ல் முடியும். ஸோ அதனால் அது நெகட்டிவ் நம்பர்னால -8ன்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் ஓவர்ஃப்ளோ செக்கு. ஸோ இது பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ரிட்டனுக்கு கிடையாது. நம்ம ஜஸ்ட் 32 பிட் இன்டீஜர் வந்து 32 பிட்டாக தான் இருக்கா இல்லை அது எக்ஸிட் ஆகலையான்னு செக் பண்ணுறது தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை அவுட் பண்ணுங்கள். அதேமாரி இதுமாரி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸையும் செக் அவுட் பண்ணுங்கள். எவ்ரி மண்டே நியூ லீட் கோட் கான்செப்டோட நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதேமாரி வேறு ஏதாச்சும் லீட் கோட் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் போடணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லீட் கோட் ப்ராப்ளமோட பார்க்கலாம். Until then, happy coding. Bye.